நல்லதை மட்டும்தான் மனசுல வச்சுக்க முடியும். இவன் நம்ம ஏரியால தண்ணிக்கு போறத நிறுத்த மாட்டேங்கிறானே. அவ கூட ஏகாம்பரம் அண்ணனோட பொண்டாட்டி தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு இதை பத்தி சொல்லணும். இவகிட்ட கேன் வாங்குற அவளை முதல்ல தடுத்து நிறுத்தணும். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப டிஃபனுக்கு ஏதாச்சும் போய் பண்ணுங்க. உன் அப்பனை தொந்தரவு பண்ணாதீங்க. சரிப்பா. சரி. பாட்டி, அவரே அக்கா தண்ணி கேன் போட வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. இங்க பாரு, உன் அண்ணன் பயங்கர கோவத்துல இருக்கான். அவன் இப்ப ஆதரையை பாக்குறது நல்லது இல்ல. நீ பழத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து கேரை வாங்கிட்டு வந்து போ. என் பொண்ணால நீ இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிடுச்சுன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மேடம், என்ன நடந்தாலும் அது நல்லதாக நடந்திருக்குன்னு சொல்லி பாசிட்டிவா எடுத்துக்கணும். அப்ப கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். இதுதான் என்னோட பாலிசி. நல்ல பாலிசி தான். வாங்க, என் சித்தி உங்களை பிடிச்சிட்டாங்களா? இந்தாங்கக்கா பணம். நீ ஏன் ரோகிணி பணத்தை இங்கே கொண்டு வந்து கொடுக்குற? நானே வீட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. சரியான கூட்டிட்டு போறேன். ஐயோ, உனக்கு எதுக்கு கஷ்டம்? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லக்கா. நானே எடுத்துட்டு போறேன். சரிதான். ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். எங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்க தான். ஆமா, அந்த ஒரே ஒரு பையனை தவிர. கரெக்டா மேடம்? இந்த பொண்ணுதானே அது. என்ன பிரபு, என்ன அவசரம்? ஹலோ. சொல்லு சாமி. இங்க சுத்தமா சிக்னல் இல்லடா. நான் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ ஹலோ, லைன்ல இரு. நான் வெளியே வரேன். நான் இப்ப ஒரு பான்ஸ்ல கொடுத்த பொண்ணு இன்னைக்காவது பாத்துடலான்னு பார்த்தா முடியாம போச்சு. சாப்பிடலாமாடா? என்னப்பா? கார்பரேஷன் ஸ்கூல் கட்டுறதுக்கு டெண்டர் ரெடி பண்ணணும். பண்ணிடலாம் டாடி. இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். இது நம்மளோட கௌரவம். தம்பி, எதுக்கு வீணா மனசை போட்டு அழுத்திக்கிற? என் மருமக ஒரு வேலையில இருந்தா தோல்வியே கிடையாது. என்ன செஞ்சது? ஆமாமா, கேள்விக்கு எது பட்டாலும் வெற்றி தான். வணக்கண்ணே, உள்ள வரலாமாண்ணே? யாரே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணே, என்னை பார்க்கணும்னு நினைச்சதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? நான் உங்களை பார்க்க ஓடி வந்து பண்ணல. நான் ஃபோன் பண்ணலன்னா இல்லை, நான் உன்னை நினைச்ச உடனே நீ வந்துட்டல. தேவாக்கு காப்பி கொடுத்து. சரி தம்பி. அண்ணே, காப்பி இப்படிலாம் ஒன்றும் வேண்டாமே.
இருக்கட்டும் பரவாயில்ல. அட பரவாயில்ல சாப்பிடுப்பா. ஆமா, ரியல் எஸ்டேட் வாட்டர் கேன் பிசினஸ்னு ஏகப்பட்ட தொழில் பண்ணிருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குதா? நல்லபடியா எங்கனே நடக்குது. ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரவும் போறதுமா தான் இருக்கு. அதை விடுங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உன்னால எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்லை, என் பொண்ணை ஒருத்தி வீடுக்குள்ள அடிச்சுட்டு போயிருக்கா. அவள் சும்மா விடக்கூடாது தேவா. என்னடா சொல்றீங்க? நம்ம வீட்டு போனா எவ்வளவு ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஆமா தேவாவதி, அந்த திமிர் பிடிச்சவளுக்கு நான் யாருன்னு காட்டணும். அவ மினிமம் ஒரு 6 மாசமாவது நடக்க முடியாம ஒரு மூலையில முடங்கி கிடக்கணும். கண்ணு, நீ அவன் யாருன்னு சொல்லு. 6 மாசம் இல்ல, அவன் வீட்டுல 1 வருஷத்துக்கு முடங்கி கிடக்குற மாதிரி அவன் காலை உடைச்சு போட்டுறேன். அவ பேரு ஆதிரை. வடபழனி ஏரியால வாட்டர் கேன் போட்டுட்டு இருக்காங்க. தேவி சொல்றத பார்த்தா அந்த சிவபிரகாசத்தோட பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன இது? அவன் நம்ம பொண்ணு அடிச்சிட்டாளா? என்ன தேவா, நம்ம பொண்ணு அடிச்சிட்டாலான்னு கேட்கிறேன். அப்படின்னா அவ உன்னையும் அடிச்சிருக்காளா? அண்ணே, என்னன்னு எப்படி கேட்பீங்க? என் மேல யாராச்சும் கை வைக்க முடியுமா? அதெல்லாம் அண்ணே, அவன் ஏரியா விட்டு ஏரியா வந்து வாட்டர் கேன் போடுறாங்க. நம்ம பசங்க அவங்ககிட்ட கேட்க போனப்பதான் அவன் நம்ம பசங்களையும் போட்டு அடிச்சிட்டா. என்ன சொல்ற தேவா? உன் பசங்களே அடிச்சிட்டாளா? ஆமாண்ணே, அது விஷயமா பேசிட்டு போனாங்கதான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்படியா? என் பசங்க மேல கை வச்சவ நம்ம ஏரியா பக்கம் வந்தா அவளை அடிச்சு தூக்கணும்னு வெறியோட வேட்டையாட காத்துட்டு இருந்தேன். ஆனா என்ன தேவா, என்ன சொல்லு. நேத்தவ உங்க அண்ணன் வீட்டுக்கு தண்ணீர் போட வந்தா. அப்பவே அவளை என் பசங்களை வச்சு ஒரே தூக்கி இருப்பேன். தூக்கி இருக்க வேண்டியதானே, ஏன் விட்டீங்க? இல்ல கண்ணு, அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க.